உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? எங்களுக்கு முரண்பாடுன்னு வர்றாங்க, வந்து வாதிட்டு அந்த வாதத்தில் வெற்றி பெற்று விட்டால் 10 கோடி ரூபாய் கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்போது கிடைக்கும். புதிதாக முதலமைச்சர் ஆக ஒரு வாய்ப்பு நடிகர் விஜய் அவர்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி நம்மிடம் இருக்கார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. அதாவது தருமபுரி மாவட்டத்தில் மாநாடுகளே வைத்திருக்கீங்க. இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்ன? கள்ளுக்கு விடுதலை பெற வேண்டும். கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் தமிழ்நாடு அரசுகிட்ட கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. அது அவசியமோ தேவையோ இல்லை. ஏன் 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக அந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கே கலப்படம் பண்ணுவாங்கல்ல, அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சொல்லும் பதில் என்ன? அடுத்த கேள்வி, எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் as a சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தான உட்காந்துருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் பதில் என்ன? கள்ளு கடைகளை நான் கேட்கல. ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கல் தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாக தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பஸஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படி, உலகளாவிய நடைமுறைப்படி கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. இதை வலியுறுத்தித்தான் அந்த 2 மாநாடுகள். சரி, இப்போ நீங்களும் 20 ஆண்டுகளுக்கு மேலே போராடிட்டு வரீங்க. 10 கோடி ரூபாய் பரிசு அறிவிச்சிங்க. அது கல் ஒரு உணவுப் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மது அப்படின்னு நிரூபிச்சுட்டா நீங்கள் 10 கோடி ரூபாய் தரேன். இந்த சேலஞ்சு இதுவரையும் யாரும் ஏற்றிருக்காங்களா? யாரும் ஏற்கவில்லை. இலக்கிய செல்வர் குமரியானந்தன் அவர்கள் மட்டும் 14 ஆண்டுகளுக்கு முன்பு வாதத்துக்கு வந்தார். அப்போது நாங்கள் அறிவித்தது 10 கோடி அல்ல, 1 லட்சம். எழும்பூர் இக்ஸா அரங்கில் நடைபெற்றது. அவரே அந்த நீதிபதியை அழைத்து வந்தார். வாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் அவருக்கு ஒரு பின்னடைவு, அதற்கு பிறகு மோதல், காவல்துறை தலையிட்டு சமாதானப்படுத்தினார்கள். தமிழக சட்டமன்றத்தில் கூட இது தொடர்பான விவாதம் வந்தது. ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவு பல லட்சம் விதைகளை அவரே கொடுக்குறாரு. அவரும் ஒரு குறிப்பாக நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். குறிப்பாக இந்த சமூகம், இந்த பனைமர தொழிலில் இருக்கக்கூடிய சமூகம் அதெல்லாம் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பனைமரம் உற்பத்தி மட்டும் பண்ணாமல் அதுலேருந்து ஈல்டு வரத்துக்கு ஏன் அரசாங்கம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம்னா, இன்றைக்கி அமைச்சர்கள் பல பேர் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சாராயத்தினுடைய விற்பனை குறையும், இவங்களுக்கு வரக்கூடிய ஆதாயம் போகும். இப்போது மது மூலமாக அரசுக்கு எவ்வளோ வருமானம் வருது? 50,000 கோடி. இது முன்கதவு வழியாக வரக்கூடிய வருமானம். பின்கதவு வழியாக இதே அளவுக்கு 50,000 கோடி வருது. அது லிக்கர் லாபி அவங்க கைக்கு போகுது. தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு பணம் தேவை. அந்த 50,000 கோடியை அவங்க அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு சில கட்சிகளை தவிர இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி எல்லாருமே கையேந்திடுறாங்க.
தேர்தல் செலவுக்கு வச்சுக்கிறாங்க, எங்களுக்கும் கொடுக்குறாங்க. நாங்கள் தான் கேட்குறோமே தேர்தல் நேரத்தில், இந்திய நாட்டினுடைய எஜமானர்கள் என்ன கேட்குறோம், என் வீட்டில் எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்குன்னு பேரம் பேசியெல்லாம் பணத்தை வாங்கிட்டு குத்துறோம். அந்த தொகை எங்களுக்கு வருது. இந்த சுழற்சியில் போயிட்டுருக்குது ஜனநாயகம். அதனால தான் எந்த ஒரு கட்சியும் வந்து கள்ளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதில்ல. கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்குனா அந்த சீமை சாராயத்தினுடைய விற்பனை வெகுவாக குறையும், அரசுக்கு வருமானம் குறையும், பின்கதவு வழியாக போகக்கூடிய வருமானம் அவங்களுக்கு குறையும். சரி, இந்த மாநாடு நடத்துறதுக்கு நீங்கள் வந்து இப்போ 24 தலைவர்களுக்கு கடிதம் எழுதிருக்கீங்க. இது வரலும் ஏதாவது ரிப்ளை வந்து எத்தனை முறை நீங்கள் கடிதம் எழுதிருக்கீங்க? பல முறை எழுதியிருக்கிறோம். எந்த தலைவர்கிட்டருந்து எந்த ஒரு பதிலும் இதுவரையிலும் வந்ததாக வரலாறு இல்லை. புதிய வரலாறு படைப்பார்கள் எனவும் நாங்கள் நம்பவில்லை. இதுக்கு ஒரு தீர்வு வச்சுருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நபர் ஒவ்வொரு கட்சி தலைவரை போய் பார்க்குறோம். அப்போ பத்திரிகை ஊடகங்கள் அழைச்சிட்டு போகிறோம். கள் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா? உடன்பாடா முரண்பாடா? உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம். அப்படி உடன்பாடு உள்ளவர்கள் இன்றைக்கி வந்து அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கள் இறக்கி சந்தைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி அவர்கள் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த போராளிகளுக்கு நீங்களும் உங்களுடைய கட்சியும் பாதுகாப்பு அரணாக நிற்க வேண்டும். உடன்பாடு என்றால். முரண்பாடு என்றால் வாதத்துக்கு வர வேண்டும். அந்த வாதத்தில் வெற்றி பெற்று விட்டால் 10 கோடி ரூபாய் கிடைக்கும். உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கார், ஆட்சி இழந்தவர். ஆட்சி பிடிக்கிறோம்னு சொல்லி விஜய் தாவேகா தலைவர் வந்திருக்காரு. இவங்கள் யாரோ ஒருத்தர் வர்றாங்க, எங்களுக்கு முரண்பாடுன்னு வர்றாங்க. வந்து வாதிட்டு அந்த வாதத்தில் வெற்றி பெற்று விட்டால் தமிழ்நாடு கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். 10 கோடி ரூபாய் பரிசு கிடைக்கும். இந்திய அளவில் இந்த தலைவர்கள் பேசப்படுவார்கள். அந்த ஒரு நிலை வருகின்ற பொழுது தமிழ்நாட்டு வாக்காளர் இதயங்களில் இவர்கள் இடம் பிடிப்பார்கள். வரக்கூடிய 2026 அது வாக்காக மாறும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்போது கிடைக்கும். புதிதாக முதலமைச்சர் ஆக ஒரு வாய்ப்பு நடிகர் விஜய் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த அரிய வாய்ப்பினை இவர்களை போன்றவர்களெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை இவர்களுக்கு விடுக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா? வேற எந்த தலைவர்? ராமதாஸை பார்த்தீங்களா? எல்லாத்தையும் பார்த்தாச்சு. என்னதான் சொல்லுங்க? எல்லாரும் எங்களை கண்டு ஓடினவங்க தான். கலைஞர் ஓடினார், ஜெயலலிதா ஓடினாங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் ஓடினாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஓடுறாரு. வர சொல்லுங்க, நேருக்கு நேர் தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தா. ஏன் சார் மற்ற மாநிலங்களில் இப்போ அண்மையில் புதுச்சேரியில் இருக்குது, நம்ம இந்த பக்கம் ஸ்ரீஹரிகோட்டா போகிற வழியில் பார்த்தா ஆந்திராவிலேயே வைக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும்? தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. இதுதான். ஆக 8 கோடி மக்கள் நாங்கள் செம்மறி ஆடுகள். அதனால் ஆட்சியாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஓநாய்களாக இருந்து எங்களை வேட்டையாடுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் கல் தடை. இன்றைக்கி தமிழர்களுடைய மரம், தமிழ்நாட்டுடைய மரம் பனைன்றாங்க. அந்த மரத்தை காப்பாற்றுறதுக்கு கிராம பொருளாதாரம் உயர்வதற்கு இதை பற்றி நீங்கள் எதுவும் போய் ஃபினான்ஸ் செக்ரட்டரியோ அக்ரிகல்ச்சருக்குன்னு தனி பட்ஜெட் போடுறாங்க, அவங்கள போய் பார்த்தீங்களா? ராகுல் காந்தியிலேருந்து நேரில் போய் பார்த்து எல்லாம் சொல்லிட்டோம். அவர் அப்புறம் வந்து காங்கிரஸில் ஆளுமையோடு இருந்தபோது, அவர் ஆட்சியில் இருந்தபோது சென்னை வந்திருந்தார். அவர்கிட்ட நேரடியாக பேசி மனுவெல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். எந்த நடவடிக்கை இதுவரையில் எடுக்கல யாரும். அந்த லிக்கர் லாபி வலுவாக இருக்குதுங்க. எல்லாமே இதுதாங்க. அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு உலகம் இல்லாகி யாங்கு. தேர்தல் எந்த உலகத்தில் நடக்குது? அந்த உலகத்துலையா? இந்த உலகத்துலையா? இந்த உலகத்தில். இங்கே என்ன வேணும்? பீகாரில் இது எப்படி சார் இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த கல்? பீகாரில் 9 வருஷத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு ஒரு பூர்ண மதுவிலை கொண்டு வந்தாங்க. அங்கே சாராயத்துக்கு தடை, இறக்குமதி மதுக்களுக்கு தடை, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கல்லுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க, பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துக்களும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போயுள்ளன, குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. இது பெருமையாக இருக்குது. தமிழ்நாடு மாதிரியே பீகார்லே கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டது. அப்போ அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. அப்படி கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம். இந்த கள்ளச்சாராய உற்பத்தியை, விற்பனையை, நுகர்வை, சாவுகளை ஊக்குவித்ததாக அது அமையும். கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் விழுப்புரம் விக்கிரவாண்டி, இங்கே வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்ட போது அரசாங்கம் ஓடி போய் தலா 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. பீகாரில் அந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது.
தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது. சார் கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி இந்த தென்னையிலிருந்து எடுக்கக்கூடிய நீராபானத்திற்கு உரிமை கொடுத்தாரு. அந்த விவசாயிகள் பலனடைகிறாங்களா? அதனால் வருமானம் வருதா? ஏற்கனவே வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தம்பதி குழந்தைகளோட அந்த தம்பதியை மீண்டும் 60 ஆண்டு கடத்த பின்னாடி திருக்கடையூர் அழைச்சிக்கிட்டு போய் திருமணம் செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது இந்த அறிவிப்பு. ஏற்கனவே பனையேரிகளுக்கு உரிமை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த உரிமத்திலேயே நீரா மற்றும் பதநீர் இறக்குவதற்கான உரிமம்னு இருந்தது. இவர் எதை புதுசாக கொடுத்தாருன்னு எனக்கு புரியல. 2017 டிசம்பரில் அந்த அரசாணை போட்டாங்க. என்ன போட்டாங்க? பனைகள்லேருந்து இறக்கக்கூடாது, தென்னைகள்லேருந்து தான் நீர் இறக்கணும். ஒரு விவசாயி 100 மரம் வச்சுருந்தா 5 மரத்துலேருந்து இறக்கணும். அதுவும் தனிப்பட்ட முறையில் இறக்கி விட முடியாது. 1000 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு அது சொசைட்டிஸ் ஆக்ட் படி பதிவு செஞ்சு தலைக்கு 1000 ரூபா போட்டு அதை ஒரு வைப்பு தொகையாக வங்கியில் வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி தென்னை வளர்ச்சி வாரியத்தில் ஒப்புதல் பெற்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட விண்ணப்பிச்சு இறக்குறதுக்கு அனுமதி, இறக்குறதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு அனுமதி, எடுத்துக்கிட்டு போனதை சந்தைப்படுத்துறதுக்கு அனுமதி. இத்தனை இடத்துல அனுமதி வாங்குறதுக்கு இவன் நடக்கிறதுக்கு 4 சொல்லி செருப்பு வாங்கிக்கணுமே, எவ்வளோ கொடுக்கணும் ஒவ்வொரு இடத்துக்கு? இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு பசுமாட்டினுடைய வாய்க்கூடையை கட்டி குரங்காட்டில் மேயட்டம் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர் வந்தார், இதை இப்படியே கேட்டோம், பார்க்கலாம் போயிட்டார். இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கார். எடப்பாடி பழனிசாமியை தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தோம், 2021 தேர்தலுக்கு முன்னாடி. ஐயா, தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக நீங்கள் கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவியுங்கள். ஒரே ஒரு அறிவிப்பு: பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும். அறிவிச்சிருங்க. 83 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இளைஞர்கள் பதிவு செஞ்சு காத்துக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு. அருமையான வேலைவாய்ப்பு. பவுச்சில், பாட்டல்களில், டப்பாக்களில், டென்களில், டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சி மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில், தலைநகரங்களில், நட்சத்திர விடுதிகளில், பன்னாட்டு விமானத்தலங்களில், வலி செலுத்தப்பட்ட கடைகளில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு தலை நிமிரும், முதன்மை மாநிலமாக மாறும். நல்ல விற்பனை இருக்குது. ஏன்னா இந்தியாவில் 8 கோடி பனைமரங்கள் இருக்குது. அதில் 5 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு மற்ற மாநிலங்களுக்கு இல்லை. ரெண்டாவது, யாராச்சும் இது வரல பனைக்கு யாராச்சும் நீர் பாய்ச்சிருக்கிறோமா? இல்லை. ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? இல்லை. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? இல்லை. ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தர வாய்ந்ததாக இருக்கும். இன்றைக்கி பூமி சூடாகிட்டு இருக்குது. இந்த நிலைமையில் வனம் பற்றிக்கிட்டு எரியுது, காங்கிரீட் காடுகள்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. ஆக கடின பானங்கள், பிராண்டிக்கோ, விஸ்கிக்கோ, ரம்முக்கோ, சாராயத்துக்கோ, ஓட்காவுக்கோ பெரும் வரவேற்பு உலக அளவில் இருக்காது. கள் போன்ற இயற்கையான சத்தான தாய்ப்பாலுக்கு நிகரான மென்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கும். ஆகவே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாறும். நீங்கள் செய்யுங்க. அறிவிப்பு வெளியிட்டிங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலே 3000லேருந்து 5000 ஓட்டு சர்வ சாதாரணமாக கிடைக்கும். நீங்கள் ஆட்சி தக்க வச்சுக்கலாம்னு. கல்லுக்கும் பதநீருக்கும் என்ன சார்? பதநீர் இப்போ கடையில் விற்கிறாங்க, ஒரு சில பனை வெளியகத்தில் விற்கிறாங்க. இப்போ ஏன் கல்லுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் ராமதாஸா, மருத்துவர் ராமதாஸா, அவருக்கு தான் இப்படி ஒரு ஐயப்பாடு வந்தது. ஒருக்கா அவர் என்னோட நண்பர் ஈரோடு வந்திருந்தார் ஒரு திருமணத்துக்கு, என்னை அழைச்சார். நல்லசாமி ஒரு சந்தேகம் தீர்த்து வைக்கணும்னாரு. என்னங்க ஐயான்னு, நீங்கள் கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பதநீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. என்ன காரணம்? பதநீரில் போதை இல்லை, கல்லில் போதை இருக்குது. போதையை முன்னிறுத்தானே கல்லை முன்னிலைப்படுத்துகிறீங்க. இதுக்கு எனக்கு பதில் தேவைன்னாரு. ஐயா, பதநீர் ஒரு கலப்பட பண்டம். அது எப்படி கலப்பட பண்டமாகும்? அதில் சுண்ணாம்பு சேர்த்துறோம், ஆகவே அது கலப்பட பண்டம். ஓ, சுண்ணாம்பு, நான் மருத்துவன், எனக்கு தெரியும். கல்லில் இருக்கிறத விட பதநீரில் சுண்ணாம்பு சத்து கூடுதலாக இருக்குது. இருந்தாலும் கள்ளைத்தான் நீங்கள் முன்னிலைப்படுத்துகிறீங்க. என்ன காரணம்? போதை தானே. நீங்கள் மருத்துவர், சொன்ன எளிதாக புரிஞ்சுக்குவீங்க. ஐயா, உடலுக்கு கால்சியம் சுண்ணாம்பு சத்து தேவை தான். என்ன வழின்னு இருக்குது, வழிமுறை ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு கப்பு பாலில் ஒரு 120 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. அந்த பாலை வாய் வழியாக தொண்டைக்கு போய்
இறப்பிக்கு போய் தன்மயமாகி அதுக்கு பின்னாடி ரத்த நாளங்கள் வழியாக தான் எலும்புக்கு மஞ்சைக்கு போகும். அதுதான் சரியான வழிமுறை. மருத்துவர் சொன்னார், உடம்புல வந்து சுண்ணாம்பு குறைவாக இருக்குதுன்னு சொல்ல கேட்டு வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு சட்டியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு எடுத்து வப்பு வப்பு வப்புன்னு தின்னு என்னாக வாய் வெந்து போயிடும். நம்ம உண்ணும்போது இந்த உணவை ஜீரணிப்பதற்காக, உணவில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் கொல்வதற்காக இயற்கையாகவே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இறப்பில் சுரக்குது. ஆனால் உண்ணும்போது தான் சுரக்கணும். உண்ணாத போது சுரந்த என்னாகு குடல் ஓட்டுரு. அதுதான் அல்சருங்கிறாங்க. அதனால தான் காலியாக வச்சுருக்காதீங்க, 3 வேளையும் 6 வேளையாக்கி சாப்பிடுங்க, உண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லிலிருந்து, புளிக்காத கல்லிருந்து சர்க்கரை தயாரித்தா இன்றைக்கி 750 ரூபா 1 கிலோ. அது வெர்ஜின் சுகர்னு விளக்காரன் சொல்கிறேன். இந்த பதநீர்லேருந்து சர்க்கரை தயாரித்தா அது 250 ரூபா. இட் இஸ் அன் அடல்ட்ரேட்டட் சுகர். ஏன்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்டு சுண்ணாம்பு சேர்த்திட்டீங்க, ஆகுது கலப்பட பண்ணோம்ங்கிறாங்க. எங்களுக்கு எதுங்கய்யா ஆதாயம் சொல்லுங்கய்யா? அதுக்கு பின்னாடி ராமதாஸ் வாய் திறக்கிறதே இல்லை கல்லை பற்றி. ஆதரவாகவும் குரல் கொடுக்கறதில்ல, எதிர்ப்பாகவும் குரல் கொடுக்கறதில்ல. ஏன் ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டியதானே? ஏன் மறுக்கிறாரு? என்ன காரணம்? இல்லை வர சொல்லுங்க, வாரத்துக்கு அவருக்கு 10 கோடி ரூபா கொடுத்துடலாம், மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கே கொடுத்துடலாம். இறுதியாக நீங்கள் தமிழக மக்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த 2 மாநாடு வச்சுருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் கோழி கோவத்தான் முடியும். வி ஆர் கேட்டலிஸ்ட். காலையில் கோவரம், கோழி கோவரம். கோர்ட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்கள போய் கொத்தி எழுப்ப முடியாது, அது எங்களுடைய வேலையும் அல்ல. அதையும் மீறி அவங்கள போய் கொத்தி எழுப்பிட்டா என்ன நடக்கு? எங்கள் குறவலை பிடிச்சிருவாங்க, அடுத்து கோழி குழம்பு தான் மணக்கு. அது எங்களுடைய வேலையல்ல, பணியல்ல. அநியாயம் நடக்குதுன்னு சொல்லிகிட்டு இருப்போம். மக்கள் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் திரண்டு வந்து அந்த வீர விளையாட்டை காப்பாற்றி கொடுத்தார்களோ, அதை போல தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து உணர்ந்து வந்தால் பொற்காலம் மலரும், இல்லையேல் போராத காலம் தொடரும். இந்த வீடியோவை அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் பார்க்கட்டும், இது ஒரு நல்ல முடிவு கிடைக்கட்டும். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.